மிஸ்டர் கணேசன் சார், நீங்கள் ரொம்ப ஜாலியான கேங்னு ஆஃபீஸில் சொன்னாங்க. ஆனால் என்ன இவ்வளோ சைலண்ட்டாக வரீங்க? ஏதாவது இங்கிலீஷ் சாங் ப்ளே பண்ணட்டுமா? சார், நாங்கள் காரில் பேசினதெல்லாம் தெரியும். நானே கேட்கல. உங்கள் கார் டிரைவர் தான் எல்லாமே சொன்னார். சார், ஏதாவது லோக்கல் பார்ட்டிங்கன்னு சொன்னாரா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே தவிர நீங்கள் 2 பேருமே காரில் என்ஜாய் பண்ணீங்க. சார், அவர் தப்பாகவே சொன்னாலும் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க சார். அபி, நீங்கள் மட்டும்தான் எனக்கு சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. மற்றவங்கள புரிஞ்சுக்கிட்டதை விட உங்களை ஒரு படி அபி அதிகமாகவே புரிஞ்சிருக்குது சார். அப்படியா அபி? சார், அபிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். தெரியும். எனக்கும் அபினா ரொம்பவே பிடிக்கும். இந்த ஓக்கு என்ன அர்த்தம்? கிண்டலா இல்லை அப்ரிசியேஷனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சட்டுப்புட்டுன்னு 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே கோரஸாக சொல்லிட்டோம் சார், அவ்வளோதான். ஓ சார், இப்போ நீங்கள் ஒரு ஓ சொன்னீங்கல்ல, அதே ஓ தான் சார் நாங்கள் சொன்ன ஓவும். நீங்கள் ஜாலியான கேங் மட்டும் இல்லை கணேசன், நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேங்கும் கூட. ஆமாம் சார், ஊரில் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. அபி, சார், நீங்கள் என்ன எதுவுமே பேசாமல் வரீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் எங்கள் லெவலுக்கு இறங்கி வரதை பார்க்குறப்போ ஆச்சரியமாக இருக்கு. அபி, பேசி பழகிறதெல்லாம் ஸ்டேட்டஸ் கிடையாது. சார், சூப்பர் சார். சார், அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா சார்? கேளுங்க கணேசன். இந்த காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கணேசா, டேய், என்னடா அவர்கிட்ட போய் கொஞ்சம் அமைதியாரு. அவரே அதட்டுறீங்க? அவர் எதுவும் தப்பாக கேட்கலையே. ஆமாம் சார், ஜெனரலாக ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதான் அவரும் கேட்டார். அப்படிதானே மிஸ்டர் கணேசன்? ஆமாம் சார், அதே தான் சார். இந்த லவ்வை பற்றி என்னோட ஒப்பீனியன்னா, ஐம் சாரி கணேசன், எனக்கு அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். லவ்வர் எதுவும் உங்களுக்கு? யா, இருக்காங்க. சார், உங்களுக்கு லவர் இருக்காங்களா சார்? ஆமாம், அதானே இப்போ உங்ககிட்ட சொன்னேன். பட் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பர்சன் இல்லை, அது என்னுடைய ப்ரொஃபஷன். ஐ லவ் மை பிஸ்னஸ். ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு லவர் கிடைச்சா கூட என்னுடைய ஃபர்ஸ்ட் லவர் எப்பவுமே என் பிஸ்னஸ் மட்டும்தான். அபி சார், லவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானா? சொல்லுங்க, லவ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? கேட்கறல்ல, மாட்டினியா? சும்மா இருக்க சொல்லு. அபி சார், என்ன ஏதோ யோசனையிலே வரீங்க? நான் எதுவும் உங்ககிட்ட தப்பாக கேட்டேனா? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்படின்னா சொல்லுங்க, லவ் பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத கடவுள் மாதிரி தான் காதலும். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே நேரத்தில் ஒன்றா தரும். அழறவங்களையும் ரசிக்க வைக்கும், சமயத்தில் நம்மளையும் அழ வைக்கும். தரையில் நடக்கும்போதே கனவுல மிதக்க வைக்கும், நிஜத்தை கனவாக்கும், கனவை நிஜமாக்கும். புயலாவே இருந்தாலும் பூவா ரசிக்க வைக்கும். கூட்டத்தோட நின்னாலும் நம்மளை மட்டும் தனியாக்கும். இது வரைக்கும் பிடிச்ச எல்லாத்தையும் வெறுக்க வைக்கும், வெறுத்த எல்லாத்தையும் பிடிக்கவும் வைக்கும். மாயாவி மாதிரி எல்லா நிமிஷத்தையும் அதிசயமாக்கும். அதான் சார் காதல்.
வாவ் அபி, மார்வலஸ். சூப்பர் அபி. சும்மா பின்னிட்டீங்க. அபி, அப்படியே இன்னொரு ஒப்பீனியன். உங்க லவர் எப்படி இருக்கணும்? ஒரு நிமிஷம், கண்ணாடியை இறக்க முடியுமா சார்? ஏன் அபி, ஏசி உங்களுக்கு ஒத்துக்கலையா? இல்ல இல்ல, நீங்க கண்ணாடியை இறக்குங்க. என் லவ்வர் இந்த காத்து மாதிரி இருக்கணும் சார். அன்புனாலும் சரி, கோவனாலும் சரி, மறைக்காம காட்டணும். நான் கேட்காத நேரத்துல கூட நான் விரும்பி கேட்டத முத்தத்தோட தரணும். அழறப்ப என் கண்ணா இருக்கணும், என்னைக்கும் என் கண்ணீரா இருக்கக்கூடாது. அவன் என் சிரிப்புக்கு காரணமா இருக்கணும், என் சிரிப்பாவும் இருக்கணும். அபி, ஃபென்டாஸ்டிக். நீ நினைச்ச மாதிரி ஆள் தான் உங்களுக்கு கிடைப்பான். அண்ணா டீனா. நாராயணா, சரக்கு எடுத்துட்டு வா. சரக்கா? அண்ணே, பூகம்பமே வந்தாலும் பட்ட பகல்ல குடிக்க மாட்டேன்னு நீ. டேய், இங்க பார், நான் சொன்ன உடனே போய் செய். தேவையில்லாத அட்வைஸ்லாம் பண்ண சங்க அறுத்துருவேன். ஊத்துறா போடா. அண்ணே மிக்ஸ் பண்ணலண்ணே. ஐயோ, மிக்ஸ் பண்ணி குடிச்சாலே 7 ஊட்டி 7.5 கூட்டிட்டு வருவாரு. இன்னைக்கு ராவா வேற குடிச்சு என்ன ரணங்களாக ஆக போகுதுன்னு தெரியலையே. டேய், என்ன? இல்லைண்ணே, மைண்ட் வாய்ஸ் அதான் எனக்குள்ளேயே தனியாக பேசிக்கிட்டேன். இந்தா. அண்ணா, இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் வர டைம்ண்ணே. டேய், வந்தானா அவனுக்கு ஒரு ரவுண்டை ஊற்றி விட்றான். உங்கள் பவர் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கானே, புது பையன்ல, அதனால தான். டேய், அண்ணன் யார் தெரியுமா? சுமாரா அண்ணே, நீ பொறுமையாக அடின. சைடிஸு? சைடிஸ்லாம் ஒன்றும் வேணாம். என் நினப்பு பூரா அபி தீயா நின்று எரிஞ்சுக்கிட்டு இருக்காடா. எனக்கு அதுவே போதும். அண்ணே, இன்னுமாண்ணே நீங்கள் அவளை மறக்கல? நாராயணா, எனக்குன்னு ஒரு குணம் இருக்கு. நான் நினச்சதை உடனே அடையணும். அப்படி அடைய முடியலனா செத்தரணும். போடா, போய் சரக்கு எடுத்துட்டு வா. வாடா. இந்தாங்கண்ணே. அபி, என்னாச்சு? கண்ணில் தூசி பட்டுருச்சு சார். அபி, நான் வேணா பார்க்கலாம். ஓகே. ஓகே சார். அபி, போலாமா? அண்ணே அண்ணே, பாத்தீங்களாண்ணே, இப்பதான் அவங்கள பத்தி பேசணும், அதுக்குள்ளேயே கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கடவுள் ஒரு கோடு போடுறான்டா. அபிக்கும் உனக்கும் நடுவுல முளைச்ச அந்த அசோக்க ஏதாவது செய்யடா, அப்பதான் உனக்கு அந்த அபி கிட்டப்பான்னு நேரா ஒரு கோடு போடுறான் அந்த கடவுள். அண்ணே, பெரிய இடனே, யோசிக்காம மோதணும், தடம் தெரியாம அழிச்சிருவாங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், அபி டெய்லரா இருக்கும்போதே போய் கல்யாணம் பண்ணுங்கன்னு. இப்ப பாருங்க, அசைக்க முடியாத ஒரு ஆளை வளைச்சு போட்டா. அசைக்க முடியாதா? டேய், ஆலமரமாவே இருந்தாலும்
அடி வேற ரம்பம் போட்டு அறுத்தா தலை குப்பர உளுண்டா. அந்த அசோக்க 2 துண்டா நான் அறுத்து போடுறேன். அண்ணே என்ன அந்த அசோக்குக்கு சிஎம் வரைக்கும் செல்வாக்கு இருக்கு அதானே? அதுவும் தான். இருந்தாலும் இந்த கேஸ்ல நீங்க தப்பிக்கவே முடியாதுல்ல. மற்ற பெட்டி கேஸா இருந்தா பரவாயில்ல, அதை இவன் அனுப்பலாம் அவன் அனுப்பலாம். இந்த கேஸ்ல நீங்களே போய் நிக்கணும். போறேன். என்னடா இந்த இடத்த அடையறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நான் உள்ள போயிட்டு வந்திருக்கேன். டேய், இருட்டில் தனியா போற பொம்பளை கழுத்துல செயின் அறுத்துட்டு உள்ள போனவன்டா நானு. அந்த அசோக்கு கழுத்து அறுத்துட்டு நான் உள்ள போக மாட்டேனா என்ன? டேய், ஜெயில் எனக்கு தாய் வீடுடா. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அபியை யாரு கல்யாணம் பண்றது? டேய், நான் என்ன தேச பிதாவையா கொலை பண்ண போறேன்? அசோக்குன்ற சாதாரண பிசினஸ் மேன். அவன் 6 மாசம்தான். 6 மாசத்துல ஜாமீன் போட்டு வெளில வந்துடலாம்டா. போடா, போய் சரக்கு ஊத்தி எடுத்துட்டு வா. போதுண்ணே. டேய் போடா. டேய், என்னடா போதை ஏறிருன்னு நினைக்கிறியா? தோ பார், அபின்ற போதை என் மண்டக்குள்ள அப்படியே கிச்சுன்னு நிக்குது. அந்த போதையை லைட்டா இறக்கதான் இந்த போதையை வெயிட்டா ஏத்துறேன். ஓ, ஊத்திட்டு வா. போடா. அபி, உன்னை நான் அடையாம விட மாட்டேன். ஸ்ட்ராங் டபுள் சுகர். ஹலோ. ஃபோன் யார் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் அட்டெண்ட் பண்ணணும். மிஸ் ஆனந்தி அலைஸ் கோவை சரளா? நான் ஆனந்தியும் இல்ல, கோவை சரளாவும் இல்ல. ஓ, அப்போ நான் ஃபோனை கட் பண்ணிடவா? ஓகே. இந்த கோவம் ஏன்னு தெரிஞ்சு ஃபோனை கட் பண்ணா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கோவப்பட காரணம் தேவையில்லை, கோவப்பட உரிமை இருந்தா போதும். அப்போ என் மேல கோவப்படுற உரிமை இருக்கிற ஒரு பர்சன் எனக்கு கால் பண்ணி அவங்க கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாமே, ஏன் பண்ணல? ரொம்ப சிம்பிள், அத விரும்பல. இவ்வளோ பெரிய கோவம் ரொம்ப டேஞ்சர் மேடம். தயவு செஞ்சு அதை உடனே தூக்கி போட்டுருங்க ப்ளீஸ். ஆனந்தி, எப்பா இந்த சத்தத்தை கேட்ட பிறகுதான் சைலன்ஸ் எவ்வளோ வயலன்ஸ்னு புரியுது. பாஸ், விஷயத்தை டக்குன்னு சொன்னா பதிலும் டக்குன்னு கிடைக்கும். விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எங்க கம்பெனியோட எம்டி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வர எல்லா ஆட்ஸுக்கும் இந்த பொண்ணையே மாடலா பேசுறீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு சேலரி பேக்கேஜ் கூட ஒரு வாட்டி பேசுறீங்கன்னு சொல்லிட்டாரு. நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்றேன்? என்ன கோவப்படாதன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. நான் கோவப்படுறேன்னு அங்க தெரியுதா? அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன கூல் பண்ணலாம் ட்ரை பண்ண மாட்டீங்களா? வாய்ப்பே இல்ல ராஜா. இன்னும் 1 hourல உனக்காக ஒரு ஸ்பெஷல் போட்டோ ஷூட் நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த போட்டோ ஷூட்டை எங்க எம்டி பார்த்துட்டு ஓகேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார்னா, ஆனந்தி கால் வைக்கிற எல்லா இடத்துலயும் காசு குவியும்னு சொன்னா, என்ன சொன்னாலும் என்னால 1 hourல வரவே முடியாது. அப்போ 1 hourல ஒரு அப்பாவி பையனுடைய வேலை போச்சுங்கிற ஒரு நல்ல தகவல் உங்களை வந்து சேரும். பாய். ஹலோ ஹலோ. உனக்கு கேட்கும், நீ கேட்டுட்டு தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது பிளான் பண்ற? பிளானா? என்ன பிளான் பண்ற? அபி, என்ன கேட்ட? நீ யார்கிட்ட போன்ல பேசின? என்ன பிளான் பண்றேன்னு கேட்டேன். நானா? நான் என்ன பிளான் பண்றேன்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு இல்லைன்னா ஏன் பதட்டமாகுற? நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அதுவா, ஃப்ரெண்ட் ஒருத்தி. இன்னைக்கு அவ பர்த்டே, அதான் வீட்டுக்கு வான்னு சொன்னா.
நான் அதெல்லாம் முடியாது, நாளைக்கு மறுநாள் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னேன். அவ அதை புரிஞ்சுக்காம வந்தே ஆகணும்னு கம்பல் பண்ணிட்டே இருக்கா. அதான் நான் அவளை கூல் பண்றதுக்காக ஓகே நான் வர்றதுக்கு பிளான் பண்றேன்னு ஒரு பொய் சொன்னேன். சரி அபி, எனக்கு செம்ம தலைவலியா இருக்கு, நான் போய் காஃபி குடிச்சிட்டு படிக்கிறேன். ஆனந்தி, போன கொடு. எதுக்கு? நீ நிஜமாவே உன் ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசின, ஏன் போனை கிட்டதும் பதற? நான் ஒன்னும் பதறல அபி, எதுக்குன்னு தான் கேட்டேன். உன் ஃப்ரெண்டு யாருன்னு பாக்குறதுக்கு தான் கேட்டேன். கொடு. ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன்னு யாராச்சும் பொய் சொல்வாங்களா? அதுவும் கூட பிறந்த அக்கா கிட்ட. பொய் சொன்னா அவளால கண்டுபிடிக்க முடியாதா? உனக்கு இன்னும் சந்தேகம் தீரலையா? இல்ல, வழக்கமா நான் பேசினா கோவமா நீ பதில் சொல்லுவ, இன்னைக்கு நேர்மாறா ரொம்ப பொறுமையா பதில் சொல்ற, அதுவும் கொஞ்சம் பதட்டத்தோட. அதனால்தான் என் சந்தேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. என்கிட்ட என்ன மறைக்கிற? ஷபா, இங்க பாரு அபி, பாஸ் ஒர்க் விஷயமா கூப்பிடுறாருன்னு நீ கூட நைட் டைம்ல எல்லாம் வெளியே போயிருக்க, அத நான் சந்தேகப்படுறேனா? இல்ல, ஏன் ஏன் அக்காவை நான் நம்புறேன், அதே மாதிரி நீயும் என்ன நம்ப அபி, ப்ளீஸ். நீயே நம்பலனா என்ன வேற யாரு நம்புவாங்க? என்ன நம்பிக்கை நாணயம் நம்ம வீட்டுல இல்லாதெல்லாம் என் காதுல கேக்குதே. நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசினேனா அபி, அவளுக்கு தெரியாம நான் ஏதோ திருட்டுத்தனம் பண்றதா அவ சந்தேகப்படுறாப்பா. அதுக்காக நீ அக்கா கிட்ட சண்டை போட்டியா? அக்கா கிட்ட நீ சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது சொல்லிருக்கா இல்லையா? நான் சண்டையும் போடல, வாக்குவாதமும் பண்ணலப்பா. வேணும்னா நீங்களே கேளுங்க. அபி, ஆனந்தி புத்தி மாதிரி இல்லம்மா. அப்பா அவளுக்கு நல்ல புத்திமதி சொல்லி பக்குவமா மாத்திட்டேன். என்னம்மா? ஒண்ணும் இல்ல, 19 வருஷமா நான் பாக்குற ஆனந்தி திடீர்னு ஒரு நாள் அமைதியா மாறிட்டா. நீங்களும் நல்ல புத்தியெல்லாம் சொல்லி தரீங்கல்ல, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஒரு ஆளு திடீர்னு கெட்டவனா மாறிட்டானா ஊரே நம்புது, ஆனா அதே ஆளு நல்லவன் ஆயிட்டா யாரும் நம்ப மாட்டீங்க. என்ன பொண்ணுமா நீ, இந்த நல்ல அப்பாவை புரிஞ்சுக்கவே மாட்டியம்மா. ஏதோ தப்பா இருக்கே, ஆனந்தி முன்ன மாதிரி இல்ல, என்னன்னு கண்டுபிடிக்கணும். கடவுளே, நீதான் எனக்கு உதவி பண்ணணும்.